இதுக்கு முன்னாடி ஒரு இரும்பு கடாய் வச்சுருந்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, பாத்திர கடையிலேயே போய் வாங்கினோம் அப்படின்னா, காசு கம்மியா இருக்கும். ரூ. 200 அந்த மாரி தான் இதில பார்த்தீங்கன்னா, சப்பாத்தி அண்ட் தோசை 2மே வந்து இதிலேயே ஊத்திக்கிறேன். ஃபர்ஸ்ட்டெல்லாம் சப்பாத்தி போட்டா தோசை வராது. இப்போ வந்து சப்பாத்தி ஊத்துனாலுமே வந்து தோசை நல்லா வருது. ஏன்னா சப்பாத்தி போட்டாலும் நான் முட்டை போட்டு பொரிச்சுருவேன். அதனால எனக்கு தோசையுமே நல்லா வருது. அதுக்கப்புறம் இந்த தாளிக்கிற கரண்டி. இதுவுமே பார்த்தீங்கன்னா, ரூ. 100க்கு தான் வாங்கினேன். இந்த தோசை கல் வாங்கின இடத்துல தான் இதுவும் வாங்கினேன். இரும்பு கடையிலே ரொம்ப சூப்பரா இருக்கு. நல்லா எண்ணெய் மட்டும் தான் நான் யூஸ் பண்ணி பொரிக்கிறனால துருவெல்லாம் பிடிக்காது. எப்பயும் மற்ற பாத்திரங்கள கழுவி வைக்கிற மாரி நான் கழுவி வச்சுருவேன். தாளிக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கும். கரண்டி ஆம்லேட்டுக்குமே சூப்பரா இருக்கும். இதுதான் இரும்பு கடாயில நான் யூஸ் பண்ணுறது. இரும்பு கடாயை வைக்கிற இடமே ரொம்ப முக்கியம். தண்ணி படாத இடமா பார்த்து வச்சுக்கோங்க. பொரிக்கிறதுக்குன்னு ஏதாவது ஒரு 2 கடாய் வந்து கண்டிப்பாக வந்து வீட்டில் இருக்கணும். அதுக்கு மேலே வந்து வச்சுக்க வேணாம். 2 கடாய் பேசிக்காக வந்து வாங்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் டிஃபன் பாக்ஸ் வந்து யாராவது டிஃபன் பண்ணி கொண்டுட்டு போகிறவங்க வீட்டில் இருந்தாங்கன்னா அத்தனை பேருக்கு வந்து வாங்கிக்கலாம். எங்கள் வீட்டில் டிஃபன் வந்து கொண்டுட்டு போகிறது பசங்க மட்டும்தான். இப்போ ஹஸ்பண்ட் அப்படியே கொண்டு போனாலும் வேறு ஏதாவது சின்ன சின்ன பாக்ஸ் வச்சுருக்கேன், அதில் வச்சு நான் கொடுத்துருவேன். இது வந்து பசங்க தான் ரெகுலராக எங்கள் வீட்டில் 2 பசங்கன்றனால 2 பேருக்கு மட்டும் அளவாக வச்சுருக்கிறேன். இதுக்கு மேலே நம்ம டிஃபன் பாக்ஸ் வைக்க வேணாம். எத்தனை பேர் வந்து கொண்டுட்டு போகிறாங்களோ அத்தனை பேருக்கு அளவாக வந்து வச்சுக்கலாம். அதே மாதிரி வாட்டர் பாட்டிலுமே பார்த்தீங்கன்னா 2 வாட்டர் பாட்டில் பசங்களுக்கு ஏற்ற மாதிரி வச்சுருக்கிறேன். ஒன்று எக்ஸ்ட்ரா வச்சுருக்கிறேன். என்றைக்காவது வெளியில் போகணும் அப்படின்னா ஒன்று ஏதாவது உடஞ்சிச்சு பசங்க தொலைச்சிட்டாங்க அப்படின்னாலுமே அந்த ஒன்றை வந்து எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு 3 வந்து வச்சுருக்கிறேன். இப்போ வந்து நம்ம வீட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம தான் பாத்திரங்களை சூஸ் பண்ணணும். இப்போ எங்கள் வீட்டில் 2 பேர் வந்து டிஃபன் பாக்ஸ் கொண்டு போகிற ஆள் இருக்கனால 2 டிஃபன் பாக்ஸ் வச்சுருக்கேன். இதே 4 பேருமே வந்து டிஃபன் வந்து கட்டி கொண்டு போகிற மாதிரி ஆளாக இருந்தோம்னா 4 வந்து வச்சுக்கிறது தப்பே இல்லை. இன்னும் வந்து நிறைய வந்து டிஃபனை வச்சுக்காம அளவாக வந்து ஒன்று வாங்கினாலும் நல்லா பெஸ்ட்டாக வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும் மெயின்டைன் பண்ணுறது. வைக்கிற இடம் வந்து கம்மியாகும். அடிக்கடி நம்ம வந்து தேடாத மாதிரி இருக்கும். நம்ம நினைப்போம் நிறைய இருந்துச்சுன்னா நம்ம வந்து அடிக்கடி எடுத்து யூஸ் பண்ணிக்கலான்னு. ஆனால் கம்மியாக வைக்கும் போது தான் நம்ம அதை வந்து தேடாமல் இருக்கிற மாதிரியான சூழ்நிலை வரும். அதே மாதிரி ஸ்நாக்ஸ் பாக்ஸுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டீலே நான் வாங்கி வச்சுருக்கேன். அதில் குழம்பு ஏதாவது ஊற்றினா கூட அதில் வந்து ஊற்றிக்கிருவேன். அதுவும் வந்து 3 வச்சுருக்கிறேன். முக்கியமாக எல்லார் வீட்லேயும் இருக்க வேண்டிய பொருள் வந்து குக்கர். குக்கர் வந்து நம்மளுக்கு நிறைய டைம் சேவிங் பண்ணி கொடுக்கும். நம்ம வேக வைக்கிறதுக்கு உருளைக்கிழங்கு, கறி இந்த மாதிரி டைமு மட்டும் இல்லாமல் நம்ம கேஸையுமே நம்ம மிச்சப்படுத்தி கொடுக்கும். நம்ம சாதாரணமாக கடாயில் வச்சு நம்ம குக் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நேரம் ஆகும். இப்போ உருளைக்கிழங்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதே உருளைக்கிழங்கை நம்ம இதில் போட்டு வேக வச்சோம் அப்படின்னா ரொம்ப ஸ்பீடாகவே நம்மளுக்கு வந்து வெந்துடும். அதனால் கேஸும் மிச்சம், டைமும் மிச்சமாக இருக்கும். அதனால குக்கர் வந்து கண்டிப்பாக நம்ம வீட்டுக்கு வாங்கி வச்சுக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா லியோ பிராண்டுன்றது ஸ்டீல் குக்கர் தான். ஒன்று பார்த்திங்கன்னா 3 லிட்டர், இன்னொரு பார்த்திங்கன்னா 2 லிட்டர். நான் ஃபஸ்ட்டு 5 லிட்டர் குக்கர் மட்டும்தான் வச்சுருந்தேன். அது ஒன்றே வந்து எல்லாத்தையுமே வேக வைக்கிறது எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இந்த 2 குக்கர் வாங்கினதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா அந்த குக்கர் எனக்கு அவ்வளோவா தேவைப்படுற மாதிரி இல்லை. அதிகமாக